அந்த மொமெண்ட்ல அவங்க திரும்பி என்ட்ட சாரி கேட்கும்போது, எனக்கு துள்ளி கூட அதில நம்பிக்கை இல்ல. அவங்க ட்ரூவா கேட்குறாங்கன்னு எனக்கு தெரியல. என் ஃபேஸ் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். ம். ஓகேங்க அப்படி சொல்லிருவேன். எனக்கு சுத்தமா ஆனா அதுக்கு மேலயும் அத புடிச்சு நோண்டி இவங்க ட்ரூவா கேட்கல. அது அது சரியில்ல. ஓகேவா? அந்த இடத்துல அதுக்கு மேல நம்ம ஒண்ணுமே பண்ண முடியும். ஒருத்தவங்க மண்டைக்குள்ள போய் நம்ம எதையும் செய்ய முடியாது இல்லையா? உண்மையா கேளுங்கன்னு சொல்ல முடியாது. ம். ஓகே. எண்ட் ஆஃப் த டே எனக்கு சாரி வேணும் எல்லார் முன்னாடியும் என்ன வந்து ஒரு குற்றச்சாட்டு வச்சாங்க. அதுக்கு சாரி கிடைச்சிருச்சுன்னு நான் நெனச்சேன். ஆனா அதுக்கப்புறம் அவங்க வ மறுபடியும் என்கிட்ட கை பிடிச்சுட்டு, "சாரி உங்கள தப்பா நெனச்சுட்டேன். நான் புரிஞ்சுக்கலன்னு" சொல்லும்போது, அந்த இடத்துல நான் நம்புனேன். ஸோ உண்மையா தான் நான் கொஞ்சம் நம்பிருவேங்க. ம். ஓகே எனக்கு அவ்ளோலாம் எனக்கு சந்தேகப்பட வராது. ஓகே இப்போ உண்மையா கேட்குறாங்க. ம். உண்மையா தான் நம்ம தான் அங்க நெனச்சுட்டோம் போல இருக்கு. இவங்க உண்மையா தான் கேட்டுருக்காங்கன்னு நான் நெனச்சேன். ஆனா இப்போ எனக்கு வெளில வந்து அவங்க நான் பொய்யா தான் சாரி கேட்டேன்னு ஒண்ணு சொன்னாங்கன்னு கேள்விப்பட்டேன். ம். அது வந்து எனக்கு இருந்தது. நெறைய இடங்கள்ல அவங்க மாறி மாறி பண்ணுவாங்கன்னு ஆமா. தெரியும். இதையும் அப்படிதான் பண்ணியிருக்கீங்களா? அப்படின்னு இருந்தது. ஈவன் கடைசியா என் கை பிடிச்சுட்டு அவங்க சொல்லும்போது கூட, எனக்கு அது உண்மையா ஃபீல் ஆகல. அந்த வைப் வந்து எனக்கு உங்கள ரொம்ப பிடிக்குங்க அப்படி சொல்லும்போது வந்துட்டு, எனக்கு மனசுக்குள்ள தோணுது. இது உண்மை. அப்போ என் மனசுக்குள்ள சேர்ந்து தோணுது. ஐயோ! இது உண்மையாவே இருக்கணும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு தான் நான் அவங்க கிட்ட பேசிட்டு வந்தேன்.